நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சார் எடப்பாடி. அதிமுக வாக்கு வங்கி குறையில உயர்ந்திருக்குன்னாரு. 19 நீங்க போட்டியிட்ட தொகுதி 20, 24 நீங்க போட்டியிட்ட தொகுதி 33, 2%. விஜயகாந்த் மறைஞ்சதுனுடையனால இன்னும் ஒரு பூண்டா கூட 3 4 கூட வச்சுட்டா கூட மீதி எல்லாம் அதிமுக ஒரு கணக்குக்கு வரலாம். ஒன்று ஒத்துக்கிட்டார். ஏன்னா என் மேல பயம் இல்லாமல் போச்சேன்றது மறைமுகமாக ஒத்துக்கிறாரு. அதுக்கடுத்து பூத் கமிட்டினரே ஓட்டு போடலைன்னு சொன்னார். 15 பேர் கூட ஓட்டு போடல. பல பூத்தில் எங்கேயோலாம் இல்லை. ஆண்டிப்பட்டியில் பல பூத்தில், உசிலம்பட்டியில் பல பூத்தில் 7, 4, 3. இந்த 15 பேர் எங்க சார்? எம்ஜிஆர் படத்தை பச்சை குத்தனவா சார்? கூட்டணியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேலை செய்யுங்கன்னார் செயற்குழுல. நேற்றுக்கு 40% இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்கள குறி வச்சு அவளை ஈர்க்கிற மாதிரி இப்போ பணியாற்றுங்கன்னு சொன்னார். ஒரு தலைவன் இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் தானே பேசுகிறோம். வேலுமணி மேலே வழக்கு போட தெரியுது, வைத்தியலிங்கம் மேலே போட தெரியுது. எடப்பாடி நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன். எடப்பாடி மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. ஏன் உயர்நீதிமன்றம் நோட்டீஸே அனுப்பிடுச்சு, கிரிமினல் கேஸ். அந்த ஈகோ இருப்பதாக என்னை போன்ற நினைக்கிற ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்ன பிறகு எடப்பாடிக்கு பேசணும் அவசியம் இல்லை. என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. யாராவது ஒருத்தர் பேசலாம்ல சார்? அதிமுகவுடைய அடி நாதமே திமுக எதிர்ப்பான சார். எங்க போச்சது? ஒரு அறிக்கை முடிச்சா எழுதி போச்சா? கடுமையான வார்த்தையை பார்த்தீங்களா? நல்ல கடுமையான வார்த்தை. என்னத்துக்கு அது? களத்துல இறங்குங்க, திமுக முகத்தை தோலுரித்து காட்டுங்கிறாங்க. வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுகவின் 15% வாக்குகள் எங்கு போயின? எடப்பாடி சொல்வதின் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். அதிமுகவோட 15% வாக்குகள் எங்கே போச்சு? 15 ஒரு எக்ஸாக்டா சொன்னதா தகவல். 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம இழந்திருக்கோம். 10ன்னு எடுத்துக்கோ, ஒரு சேஃபர் சைடு அது. ஏன்னா பொது வழியில் பல தேர்தலில் கவனிச்சவங்களுக்கு தெரியும், அதிமுக எவ்வளவுதான் தோல்வியை சந்திச்சாலும் வெற்றி செஞ்சாலும் 30 சுற்றி தான் % இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கீழே போனதில்லை. அந்த அடிப்படையில் பார்த்தா 21% தான் இப்போ அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. தேமுதிகவையும் சேர்த்து 21%. அவங்களதையும் கழிச்சிட்டா 21, 20 அப்படி எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். அப்போ அதை வச்சு தான் 10லேருந்து 15ன்ற வார்த்தையை அவர் உள்ளே பயன்படுத்துகிறதா சொல்கிறார். முதல்ல எனக்கு என்ன ஒரு திருப்தி சந்தோஷம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சார் எடப்பாடி. அதிமுக வாக்கு வங்கி குறையில உயர்ந்திருக்குன்னாரு. அதுக்கு காரணம் 2019 நாம் வாங்கின சதவீதம் 19, 20 தான். இப்போ நம்ம 21, 22 வாங்கி 2% கூடிச்சுன்னு சொன்னார். 19 நீங்கள் போட்டியிட்ட தொகுதி 20, 24 நீங்கள் போட்டியிட்ட தொகுதி 33, 13 தொகுதிகள் கூடுதலாக நின்று இந்த 2% தான் நீங்கள் கூடியிருக்கீங்கன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல, அது கணக்கும் அல்ல. நான் பொதுவாகவே இந்த 20, 33 இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். எந்த ஒரு கட்சி 39 தொகுதியிலும் தனித்து நிற்கிறதோ அதுதான் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம். மீதியெல்லாம் ஹம்பக்கு தான். சும்மா குருட்டாம்பக்கில் இருக்கிற அந்த 45ல் எங்களுக்கு ஒரு 34, அவருக்கு ஒரு 4, இவருக்கு ஒரு 3 சந்தைக்கடை மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான். ஆதாரங்கள் கிடையாது. தனிச்சு நிற்கிற 33 தொகுதிங்கிறப்போ நம்ம ஓரளவு யூகம் பண்ணலாம் அதிமுக வாக்கு வங்கி. ஏன்னா 40 கூட தேமுதிகக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். 2%. விஜயகாந்த் மறைஞ்சதுனுடையனால இன்னும் ஒரு பூண்டா கூட 3 4 கூட வச்சுட்டா கூட மீதி எல்லாம் அதிமுகக்குன்னு ஒரு கணக்குக்கு வரலாம். 6-7 கட்சிகள் இருக்கிற திமுக அணிலெல்லாம் நீங்கள் அந்த கணக்கை போடவே முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் குறைஞ்சிருக்குது. இவர் ஏன் இப்படி சப்பக்கட்டு கட்டுறாரு சார்? எந்த ஒரு தலைவனும் தோல்வியை தைரியமாக ஒத்துக்கணும் சார். அந்த தோல்விக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்லணும். நான் தான் காரணம் கூட சொல்ல வேண்டாம். தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு எல்லா தலைவர்களும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வகையில் கௌரவமும் கூட, தலைமை பண்பும் கூட. இவர் அந்த ரெண்டையுமே செய்யலை. அப்படிலாம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் சொல்கிறாரு. என்ன பார்த்தா 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க, நம்ம எவ்வளோ பேசிட்டோம். அவங்க போய் சொன்ன கருத்து என்ன, அண்ணே இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா அதிமுக ரொம்ப பெரிய தோல்வியை சந்திச்சிருக்குண்ணே, பல பூத்தில் நம்ம கட்சிக்காரனே ஓட்டு போடல அப்படின்னப்போ, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினச்சோம். ஏன்னா ஒற்றுமையும் ஒரு அவசியம் தானோன்னு தோணுது. நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கூட கட்சி ஒற்றுமையாக இருக்குன்னு முதல்ல தொண்டர்கள் மக்கள் நினைக்கணும் அப்படின்னு தான் அவங்க போய் சொன்னதுடைய கோர் பாயிண்ட். சசிகலாவுக்கு இந்த பதவி கொடுங்க, தினகரனுக்கு ஓபிஎஸ் இந்த பதவி கொடுங்க, அவங்க போய் கேட்கல. அவர் ஏற்க மறுத்தார், அனுப்பிச்சிட்டார். அடுத்த 1 மாதத்தில் செயற்குழு கூடிச்சு தலைமை கழகத்தில். அப்போ அதே எடப்பாடி 2 உண்மைகளை ஒத்துக்கிட்டார். ஜெயலலிதா காலத்தில் நம்ம நிர்வாகிகள் வேலை செஞ்ச மாதிரி இப்போ வேலை செய்யலை இந்த தேர்தலில், அது ஒன்று ஒத்துக்கிட்டார். ஏன்னா என் மேலே பயம் இல்லாமல் போச்சேன்றது மறைமுகமாக ஒத்துக்கிறார்.
அதுக்கடுத்து பூத் கமிட்டியினரே ஓட்டு போடலைன்னு சொன்னார். அது ரெண்டாவது உண்மையை, அதாவது அந்த 6 பேர் போய் சொன்னவருடைய நிஜத்தை வேற வார்த்தைகளில் இங்கே ஒத்துக்கிறாரு. அங்கே ஏற்க மறுத்தார், இங்கே ஒத்துக்கிறாரு. பூத் கமிட்டினா யார் சார்? அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க. அவன் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, அவன் 4 பேர்கிட்ட சொல்லி ஓட்டு போட கூட்டிகிட்டு வரணும் பப்ளிக்கை. எந்த கட்சியும் சாராதவர்களை, மாற்று இயக்கத்தவரை ஓட்டு போடலாமா வேணாமான்னு நினைக்கிறவனை தேடி போய் கூட்டிகிட்டு வந்து பூத்தில் வந்து சேர்க்கிற வேலை தான் பூத் கமிட்டிக்கு வேலை. அவன் கோர் பார்ட்டி மேன். ஒரு பூத்துக்கு குறைஞ்சது 15 பேர், தோராயமாக 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேர் கூட ஓட்டு போடல. பல பூத்தில் எங்கேயோலாம் இல்லை, ஆண்டிப்பட்டியில் பல பூத்தில், உசிலம்பட்டியில் பல பூத்தில் 7, 4, 3. அந்த 15 பேர் எங்கே சார்? எம்ஜிஆர் படத்தை பச்சை குத்துனவன் சார், ஜெயலலிதா படத்தை பச்சை குத்துன கட்சி நிர்வாகி ஏன் ஓட்டு போடல? தன் கட்சி மேலே அவனுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடுச்சு. தேர்தலுக்கு முன்பாகவே சோர்ந்துட்டான். நான் சொன்னப்போ எல்லாரும் ஏதோ அதிமுக எடப்பாடியை குறி, அதிமுக நல்லா இருக்கணும் தான் சார் என்னை போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கட்சி நல்லா இருக்கணும் சார். 2 பேர் ஊழல் கட்சி தான் சார். ஆனாலும் இந்த 2 பேர் ஆட்சியில் தான் சார் தமிழ்நாடு பல இடங்களில் பல விஷயங்களில் நல்லா இருக்குது, டாப் 5ல் வந்துக்கிட்டே இருக்குது ஆல் இந்தியா லெவலில். சரிதானா? அப்போ இந்த 15 பேர் கூட போலி ஏன் இது அபாயகரமானதுங்கிற உண்மையை ஆரம்பத்தில் ஏற்க மறுத்த எடப்பாடி செயற்குழுவில் ஒத்துக்கிட்டார். அதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி ஒரு பொய் கணக்கோ இல்லை தப்பான கணக்கை சொல்லி ஒரு சமாளிக்க பார்த்தாரே தவிர அதை ஏற்றுக்க மறுத்த எடப்பாடி இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டத்தில் மனசு வந்து ஒத்துக்கிட்டார். நான் நிஜமாகவே அவர் மனம் திறந்து பாராட்டுவேன். ஏன்னா ஏதோ குற்றத்தை ஒத்துக்கிட்டான்றனாலலாம் இல்லை, இந்த புரிதலுக்கு ஒரு தலைவன் வந்தாதான் அடுத்து பயணிக்க போகிற திசை நல்ல திசையாக இருக்கும், வலுவான ஒரு வேகத்தில் அது இருக்கும்னு நம்புறேன். முக்கியமாக தேர்தல் முடிந்தவுடன், ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிந்தவுடன் அந்த 6 பேர் சந்தித்தாக வந்த தகவல்கள், அதுக்கப்புறம் அவர் நிராகரிச்சிட்டார் இதெல்லாம் போது, அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னது நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் எது அவருக்கு இதை சொல்ல வைத்தது? ஒரு சுய பரிசோதனை பண்ணியிருக்கலாம். நம்மளும் இப்படி சொல்லிட்டு இருக்கோமே, ஆமாம் இல்லை அப்படின்னு. அவரும் மனுஷன்தான் சார், எடப்பாடியும் மனிதர் தானே. சரி, இன்னும் தேர்தல் கண்ணுக்கட்ட தூரத்தில் இருக்குது, யார் கூட்டணிக்கு வருவா, திருமாவளவனை கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவரும் நான் தொடருவேன்ட்டார். இது அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து செய்த சதிங்கிற வரைக்கும் வார்த்தைகளை பயன்படுத்திட்டார். அப்போ நாம் கட்சியை கொஞ்சம் பலப்படுத்தணும். அதுக்கு ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலையை தான் எடப்பாடி அன்னைக்கு செஞ்சார். கூட்டணியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேலை செய்யுங்கன்னார் செயற்குழுவில். நேற்றுக்கு 40% இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்கள குறி வச்சு அவளை ஈர்க்கிற மாதிரி இப்போ பணியாற்றுங்கன்னு சொன்னார். ஒரு தலைவன் இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது சொல்கிறதோடு இருக்கா, முடுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நிர்வாகி வேலை செய்கிறான்னு ஃபாலோ பண்ணணும். அந்த நிர்வாகி மேனேஜ் பண்ணுறதுக்கு மூத்த நிர்வாகிகளை அனுப்பி வைக்கணும். நான் ஒரு ஆளாக சுற்றி வந்தேன்னு சொன்னார். ஆமாம், யார் உங்களை அப்படி போக சொன்னால்? பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? நம்ம கேட்குறது தான். இப்போ இதையெல்லாம் அவர் எடை போட்டிருப்பார்னு நான் பார்க்குறேன். சுய பரிசோதனை செய்திருப்பார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கிறது அறிக்கையில் சொன்னார். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு அவர் நடந்துக்கிட்டது தான் நேர்மாறாக இருந்துச்சு. இப்போ அந்த அறிக்கையின்படி நடக்க ஆரம்பிக்கிறாரோன்னு ஒரு சின்ன திருப்தி எனக்கு. ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாற்றம் என்ன விளைவில் கொடுக்கும்? என்ன விலையில் கொடுக்கணும்னா, இவர் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படியா சீர்படுத்த நினைக்கிறாரான்னு பார்க்கணும். ஒற்றுமைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க பக்கம் 4 பேர் கூட இல்லைன்னு சொல்லிச்சு. நம்ம 4 பேர் கூட இல்லைன்னு நம்மால் விமர்சிக்கப்பட்ட தினகரனும் ஓபிஎஸும் இரட்டை என்கிற பிரபலமான ஊரறிஞ்ச சின்னத்தை வைத்திருக்கிற வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்தார்கள்ங்கிற உண்மையை முதல்ல உணரணும். தினகரன் ஓபிஎஸ்க்காக சொல்லலை, 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னதுனால அந்த 2 பேரை நான் எடுத்துகிட்டு வரேன். 6 பேரை கூப்பிட்டு அந்த 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு சார். அதிமுகவுக்கு மிக படுதோல்வி சார். அது 13 மக்களவை தேர்தலில் சந்தித்த கட்சி. கடந்த 12 தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வி கிடையாது. எங்கேயாவது ஒன்று நாகர்கோயிலில் எங்கேயா போயிருக்கும். அப்போ கூட டெபாசிட் போச்சுங்கிறது ரொம்ப ரேரு. 7 தொகுதிகளில் டெபாசிட் போகுது. ஏரியா வரையறையெல்லாம் வேலூரில் போகுது, தென்சென்னையில் போகுது, தூத்துக்குடியில் போகுது, ராம்நாட்டில் போகுதுன்னா கட்சி எங்கே சார் போகுது? அந்த 7 தொகுதியில் என்ன தெரியுமா கணக்கு? 6 பேரை கூப்பிட்டு அதிமுக ஓட்டு போட்டேன்னு கேட்டால் 6 பேருமே போடல. 6ல் ஒருவர் போட்டால் டெபாசிட் கிடைச்சிருக்கும், போடலை, பாதி தான், 0.5%. 12 பேரில் ஒருத்தன், 18 பேரில் 2 பேர் தான் போடுறான். அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிமுக வீழ்ச்சி புரியுதா? இதிலிருந்து தன்னை திருத்திக்கணும், தவறு செய்தவர்களை தவறுகளை களையணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதன் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்களை கவருங்கள், மூத்தவர்கள் நம் கட்சியிலிருந்து சென்று விட்டுருக்கலாம், நம் இளைஞர்களை ஊக்குவித்தாலே கட்சியில் இழந்த வாக்களை பெறலாம். இந்த பேச்சு தானே அந்த கூட்டத்தில். இளைஞர்கள்லாம் இவர் வழி விட்டுட்டு ஒரு இளைஞரை உட்கார வைக்கணும்ல, அவர் மகனையே கூட கொண்டு வரட்டுமே. அந்த அர்த்தம்னு பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இளைஞர்களை ஈர்க்கணுங்கிறது ஒரு ஆட்சிக்கு வர நினைக்கிற கட்சி செய்ய வேண்டிய, அவங்களும் ஒரு பெரிய செக்டார். இளைஞர்கள் ஈர்க்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க?
என்ன பண்ணிருக்கணும் பண்ணணுங்கிறேன். கள அரசியலை தீவிரப்படுத்தணும் சார். இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதோ போராட்டம் அறிவிச்சிருக்கிறார், இது தொடர்ந்து நடக்கணும்ன்றா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க, போட்டி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் அப்படிங்கிற தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாரு. திமுக ஆட்சியில் அத்தனை தப்பு நடக்குது. இன்னொரு சொல்றேன், திமுக ஆட்சியில் தவறுகள் நடக்கிறது, ஒன்னொன்னே அம்பலப்படுத்தணும். எனக்கு கிடைக்காத தரவுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு ஆதாரப்பூர்வம் பேப்பரா வரும், எனக்கு காதுக்கு வரும், எடப்பாடிக்கு பேப்பரே வரும். தயங்குறாரா? ஏன்? அதான் எனக்கு புரியல. ஏன் நீங்க தான் சொல்லணும், எனக்கும் புரியல. ஏன் தயங்குனீங்க? ஏன் தயங்குற மேல வழக்கு எதுவும் போடலைங்கிறனால திமுக மேல கொஞ்சம் பாலிஷா போறீங்களா? கேள்வி வரும் சார், வந்துடுச்சு. அந்த கேள்வி சரியாது. ஏன்னா அது சரியா நியாயமாதான், உண்மையை வச்சு தானே பேசுறோம். வேலுமணி மேல வழக்கு போட தெரியுது, வைத்தியலிங்கம் மேல போட தெரியுது, எடப்பாடி நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன். எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. ஏன்? உயர்நீதிமன்றம் நோட்டீஸே அனுப்பிடுச்சு கிரிமினல் கேஸுக்கு. நீங்கள் உங்கள் உறவினர்கள் 5 ஹார்ஸ் பவர் மோட்டார் தான் போடணுங்கிற இடத்துல ஒரு பதவியை, அரசு பதவியை தவறாக பயன்படுத்தி கிரிமினல் குற்றம் செய்து 20 HP மோட்டாரை போட்டு தண்ணியை உறிஞ்சிருக்கிறீங்க, கிரிமினல் குற்றம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்களே. அந்த நோட்டீஸை அனுப்பிச்ச பிறகாவது ஞாபகம் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்கணும்ல ஸ்டாலின். எடப்பாடி மேல் நடவடிக்கை எடுக்கிறக்கா சொல்லலை. நீங்கள் பேசின பேச்சு எங்கே போச்சு? இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் மௌனமாக இருக்கு? கல்ல மௌனம் ஏன்? இதனால் அவருக்கு தானே இழப்பு. எடப்பாடிக்கு இழப்பு இல்லை. எந்த விஷயம் இழப்புங்கிறீங்க? ஒரு வரி அவர் மேல வழக்கு போடாத மாதிரி ஆளும் கட்சி வச்சு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ஃப்ரீயை பயன்படுத்தினா இன்னொரு கூட யதார்த்தத்துக்கு வந்துடுறேன் சார். இவ்வளோ உங்களை ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்காருல ஸ்டாலின், நல்லா செயல்படுங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கேயோ விடுங்க, மாதம் 4 நடத்துங்க. 4க்கு நீங்கள் போகாதீங்க, அந்தந்த மண்டல தளபதிகள்கிட்ட விடுங்க. திண்டுக்கல் சீனிவாசர் ஊரில் போய் நிற்கட்டும், முனுசாமி ஒரு இடத்துல போய் தலைமை எடுத்து நடத்தட்டும், தங்கமணி, வேலுமணி, ஊருக்கு ஒரு நாள் போய் பிரபலங்கள், ஊரெறிஞ்ச பிரபலங்கள் சார். 10 கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் உங்கள் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கட்டும். திமுகவை தோலுரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். உங்கள் பார்வையில் எவ்வளோ தப்பு நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு எத்தனை பேப்பர் கையில் வந்திருக்கும்ல. ஏன்னா நீங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த காசை இன்னைக்கு திமுக வாங்குது. ஏன் மௌனமாக இருக்கீங்க? ஒரு ஆதங்கத்தில் அதை சொல்கிறேன். அத்தனை போராட்டங்கள் நடத்தினால் அதிமுகவுடைய வாக்கு அதிகரிக்கும். அடுத்து அதுவும் ஒரு காரணம், ஆக்டிவாக இருக்கிறது. முதல்ல சார் பிம்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். 4 பேரோட இல்லை ரைட்டு, அவங்க வந்து சேர்ந்துட்டா மட்டும் கிளுகிழு திரும்பாக்கும் கட்சி கேட்குறாங்கல்ல, நியாயம்தான். ஆனால் அது ஏற்படுத்துகிற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பிரிஞ்சு கிடக்குறாங்கங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு பிரபலமாக போய் அப்படியே நிறைஞ்சு நிற்கிது. முக்குளத்தூர் உங்களை விட்டு போயாச்சு. திமுக ஓட்டு போட்டிருக்காங்க சார், தென்காசி ஆதாரம் சார். முக்குளத்தூர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அதிமுகவுக்கு காலமாக வாக்களித்தவர்கள். அவங்களை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிம்பத்தை முதல்ல மீட்டெடுக்கணும். ஒற்றுமையாக தான் இருக்குன்னு கட்சின்னு சொன்னால் அதிமுக காரம் மட்டும் சந்தோஷப்பட மாட்டான், மக்களும் கவனிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒன்றாயிட்டாங்களாம்ல. கிராமங்களில் பேசுகிற வார்த்தையை நான் காதால் கேட்குறவன், கேட்டுக்கிட்டு இருக்கிறவன், அதைத்தான் நான் கன்வே பண்ணுறேன். சரிதானா? அந்த புரிதலுக்கு அவர் வந்து அந்த திசையில் பயணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். போராட்டங்களை வலுப்படுத்தணும். அப்போ அண்ணாமலை மாதிரி 1000 நபர்கள் வந்தாலும் அண்ணனுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் கிடையாது சார். இந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம குரலை இவங்க ஒழிக்கிறாங்க, சொத்து வரி உயர்த்துறதுக்கு இதை மாநிலம் முழுக்க கொண்டு போகணும். இன்னைக்கு இங்கே ஆரம்பிக்கிற சொத்து வரி உயர்வை திமுக சும்மா இருக்காது. இங்கே கம்முன்னு இருக்காங்களா, ரைட்டு கோயம்புத்தூர்ல ஏற்றுறாமா, மதுரையில் ஏற்றுவாங்க. அந்த மக்களை தயார்படுத்தணும். அடுத்து உங்கள் மாநகராட்சி தான் போய் சொல்லணும் சார். சொன்னாரா? அதை தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்களா? இதெல்லாம் செஞ்சாதான் அந்த இழந்த 10% ஒரு 2 திருப்பி கொண்டு வர முடியும். அப்புறம் 10மே வந்துடாது, 2% கூட்டி 20-22 ஆயிருக்கும். இந்த ஒற்றுமை ஆயிட்டாங்கிற போது தொண்டர்கள் உற்சாகம், ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தும். மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பான். ஒன்றுபட்ட அதிமுகவை நோக்கி கூட்டணி வைக்க விரும்புகிற கட்சிகள் உங்களை நோக்கி, நீங்கள் போய் வலை வீச வேண்டாம், அவங்களாவே வருவாங்க. இதுதான் 3வது பெரிய தாக்கம். நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது அதுக்கு நீங்கள் பலமாக இருக்கணும். அது அவர் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சமரசம் அல்ல. ஓபிஎஸ் கூப்பிடுறதோ அல்லது சசிகலா. இப்போ சசிகலா கூட்டி வந்து பொய்ச்சாடுறாங்கன்னு வயலுங்க வந்துச்சா? ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டாரு? தினகரன் என்னைய சேர்த்துக்குங்களோட சொல்லலையே. அந்த பிம்பத்தை சரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். என்ன பேசுகிறாங்கிறது அவங்க சார். அந்த 6 பேர் போய் பேசுனாங்கல்ல, என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. வேலுமணிக்கு அந்த ஆசை இருக்குது, சிவி சண்முகம் சிஎம் பதவி விரும்புகிறாரு, இந்த வருடம் விட்டு கொடுங்க. நான் போய் கேட்டாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா தமிழ்நாடு முழுக்க கட்சி ஜெயிக்கணும்னு, அதுக்கு இதுவும் ஒரு காரணம், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவர் இது தெரிஞ்சுதான் இருப்பாரா, இல்லை இவர்களெல்லாம் வந்தால் தலைவலி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு இன்னும் இந்த முழுமையான ஒரு தலைமை பண்பு வரலைன்னு நான் சொல்கிறேன். துணைச்சலாக வரட்டும், சட்டப்பூர்வமாக அவர் தான் பொதுச்சாளர் ஆயாச்சு, அதுக்கு எந்த விதமானதும் இல்லை. உட்காந்து பேசுகிறேன், இந்த ஒரு தேர்தல் நான் தான் பொதுச்சாளராக இருப்பேன், 26க்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஏற்றுக்கிறீங்கன்னா பேசலாம். அதை கூட பேச மாட்டேன்னா அப்போது
நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? தன்னம்பிக்கைன்னு 3வது தடவையும் சொல்லலாமா? 2 தன்னம்பிக்கை தப்பா போச்சு, 21ல 24லையும். இன்னொரு டைம் கூட தன்னம்பிக்கை வரட்டும், நம்ம வாழ்த்து சொல்லலாம். தப்பா ஒரு வேலை போயிடுச்சுன்னா மீண்டு எழுவது அவ்வளவு சுலபம் அல்ல. இவர்கள் சேர்த்து கொண்டால் தலைவலி கொடுப்பாங்க, உள்ள வர வரைக்கும் பேசாம இருப்பாங்க. நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாங்க. உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இல்ல, இதெல்லாம் ஒரு நிஜந்தனோ லக்ஷ்மணனோ உட்கார்ந்து பேசுற விஷயம் அல்ல. எடப்பாடியின் சார்பாக 2 பேர், அவங்க சார்பாக 2 பேர். என்ன உங்க யாரு, என்ன வேணும் உங்களுக்கு, வந்தா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அப்படின்லாம் சார். மொடாலிட்டிங்கிறது 1000 விஷயம் இருக்கும் சார். சசிகலா வாயிலிருந்து கூட ஒரு வார்த்தை வரலாம், எனக்கு உறுப்பினர் பதவி போதும், சசிகலா சொல்லலாம், சரிதானா? இல்லை, இவங்க 2 வார்த்தை சொல்லலாமா, நீங்க வாங்க, இந்த சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, இவங்க உறக்க சொல்ற சூழல் இப்போ ஜெயலலிதா இல்லை, நல்லா கால் மேல கால் போட்டு நம்ம சரிம்மா சின்னம்மா சேர்த்துக்கிறவங்கள இந்த பழைய கதைப்படிலாம் இந்த சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, எங்களை நாட்டாக பண்ற வேலையெல்லாம் வேணாம், தைரியமா சொல்ற சூழல் இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்கு, சொல்லுங்க சார். உட்காந்து பேசினாதானே சார் என்ன வாயிலிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பேசவே கூடாது. அவரு போய் பேச்சுவார்த்தை எல்லாத்துல அப்புறம் இந்த கட்சிக்குள்ளே யாரும் பேசாதீங்கிறாரு. ரைட்டு, தன்னம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறார், கேள்வி கேட்க வேண்டாங்கிறாரு. ஆமா, ஓபிஎஸ் பத்தி கேட்காதீங்க. அது ஒரு தலைவன் பேசுற பேச்சா சார் அது? சரி, அப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க, அவரை பத்தியே பேச்சு எடுக்க, நீங்க அதை நிரூபிச்சு காமிச்சா எதுக்கு ஓபிஎஸ் பத்தி பேச்சு வருது? பல பேர் குதூகலிச்சிருப்பானே, அந்தாலும் பாரு கட்சியை விட்டு போனா போய் தோத்துட்டு கிடக்குறாரு, இவர் பார்த்தியா தனியாருன்னு 4 இடம் ஜெயிச்சாருன்னு சொல்ல வச்சிங்களா? அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, இது போன்ற மாற்றங்கள் நடப்பதற்கான ஒரு அறிகுறி தான் எடப்பாடி கொடுத்துருக்கிறாரு. நான் அதனாலதான் மனசு திறந்து பாராட்டுறேன்னு சொன்னேன் அந்த மாற்றத்தை. அறிகுறியை பாக்குறீங்களா? ஆமா, இவரு நீங்க பிரஸ் மீட் வச்சு தப்பு கணக்க சொன்னவர் இன்னைக்கு நிஜத்தை ஒத்துக்கிட்டாரா சார்? பூட்டி அறைகளுக்குள்ளேயாவது 100 பேர் நிர்வாகி இருக்கிறான், அது 1000 பேருக்கு போய் சேரும்னு தெரிஞ்சான சொல்றாரு. அது நல்ல மனமாற்றமா பாக்குறேன், தொடக்கம்னு கூட நான் எடுத்துக்கிறேன். அவரே முதலமைச்சர் பதவியில் கூட தொடரட்டும், ஆசையை முன்வைக்கட்டும், யாருக்கிட்ட சொல்லணுமோ சொல்லட்டும். ஆனால் சும்மா எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறதா, எடப்பாடி முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு எழுதி வச்சுக்கிட்ட போதும், ஆகணும் சார், அதுக்கு ஜெயிக்கணும் சார். அதுக்கான ஆரம்பம் நினைக்கிறீங்களா அது? ஆமா, அதனாலதான் நான் பாராட்டுறேன்னு சொன்னேன். தோல்வி, ஆமா, வாக்குகளை இழந்திருக்கிறோங்கிற முதல்ல ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார். 5 மாசமா அதை பத்தி தோணி இருக்கும், ஒத்துக்க மறுத்தார். இன்னைக்கு சொல்ற அளவுக்கு வெளியில வந்திருக்கிறார். அதை சரிப்படுத்துறதை நோக்கி போறாரான்னு பார்ப்போம். முக்கியமாக ஓபிஎஸோட நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயார், கட்சி ஒன்றுபட வேண்டும், பதவி வேண்டாம் அப்படின்னு பல தடவை சொல்லிட்டாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைக்கான ஒரு தயாரிப்புக்கு வருவாரா எடப்பாடி? தெரியலையே, நிஜமா தெரியலையே. நாம திரும்பவும் சொல்றேன், நிஜந்தன லக்ஷ்மணன் அதை முடிவு பண்ண முடியாது சார். இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனும் இந்த இடத்துக்கு வந்து அமர முடியும்னு பல தடவை எடப்பாடி சொல்லிட்டு இருக்காருல்ல. அந்த சாதாரண தொண்டனை அந்த உயரத்தில் அமர வைத்த கட்சியினுடைய எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன். எடப்பாடி நினைச்சு பார்க்கணும், தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். ஏதோ எடப்பாடி மேல மட்டுமே நான் அதை சுமத்தல, சம்பந்தப்பட்ட எல்லாரும் பேசணும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எல்லோருமே சுயபரிசோதனை பண்ணுங்க, எல்லோரும் தங்களோட சுத்தி பார்த்துக்கோங்க, உள்ளுக்குள்ள போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க யாரு, எங்க இருந்தீங்க, உங்க கட்சி உங்களை எங்க வச்சுச்சு, ஜெயலலிதா உங்களை எந்த இடத்துல அமர வச்சார், அந்த ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும். இங்க இருந்து 2 பேர், அங்க இருந்து 2 பேர் பேசுறாங்க, முக்கியமா 6 பேர் போய் பேசுறாங்க. அவங்க ஏற்கனவே ஓபிஎஸ் அணியினரோட ஓபிஎஸோட பேசுறதா அப்படிதான் செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு. நேரடியாக ஓபிஎஸ்ஸே பேசலாம்ல, அவர் கருத்து சொல்லலாம்ல. யாருக்கிட்ட? எடப்பாடி கிட்ட. யாரு? ஓபிஎஸ். எப்படி கூட்டியிருக்க கேட்ட பிடிச்சி ஆடுறதா, இல்லை எடுக்காத ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா, என்ன நாட்டுச்சப்பிலே வருதுங்கிறதா, என்ன சார் அது? அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. எடப்பாடிக்கு முன்பே ஒரு முதலமைச்சர் ஆனவர், ஜெயலலிதாவால் ஆக்கப்பட்டு வரவர், ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஈகோ இருப்பதாக என்னை போன்ற நினைக்கிற ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்ன பிறகு எடப்பாடி போய் பேசணும் அவசியம் இல்லை. என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட, யாராவது ஒருத்தர் பேசலாம்ல சார். தொடக்கம் அதுதான் சார், பேசி தானே வந்திருக்காங்க. யாரு? 6 பேர். இல்லை, அதுக்கு அடுத்தடுத்து நடக்கணும்னு சொல்றேன். இப்போ என்ன சார் சொன்னீங்க, ஏதோ நடந்துச்சுன்னீங்க, அவங்களும் மறுக்கல, இவங்களும் மறுக்கல, இவங்களும் ஒத்துக்கல, அவங்களும் ஒத்துக்கல, தொடர்ந்து நடக்கணும். அது கலாட்டா இல்லை. அவங்க கலாட்டா பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் எடப்பாடியை உலுக்கி எடுக்கிறதான்னு இருந்திருந்தா, அதன் பிறகு 40 தொகுதிகளுக்கும் ஆய்வு கூட்டம் நடந்துச்சுல்ல, அவங்க ஆட்கள் எத்தனை பேர் ஆதரவாளர் இருந்திருப்பாங்க? எந்திரிச்சு கத்துங்கயான்னு சொல்ல விட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு குரல் வந்துச்சா? அவங்க நோக்கம் ஒரு சலசலப்பை, சச்சரவை ஏற்படுத்துவது அல்ல. அண்ணனுக்கு சில விஷயங்களை புரிய வைப்போம், அவ்வளோதான். எடப்பாடி அண்ணனுக்கு புரிய வைக்க வேண்டிய புரியல சொல்லி முயற்சி எடுத்திருக்கிறாங்க, தொடர் முயற்சி செய்கிறாங்களா? அண்ணே நீங்கள் கிளம்புங்கப்பான்னாரு, நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. திருப்பி போகிறாங்களா என்ன பார்ப்போமே. இந்த மாற்றங்கள் என்பதே இன்னும் அவங்களுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கு எடப்பாடி கிட்ட அப்படிங்கிறத காண்பிக்குதா? ஏன் புரியல, யாருக்கு ப்ரெஷர்?
எடப்பாடியுடைய இந்த மாற்றம் முதல்ல அவர் சொன்னது என்னன்னா வாக்கு சதவீதம் அதிகமாக சொன்னவர் இப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு 10 நெருக்கடி அப்படின்னு கூட எடுத்துக்க வேண்டாம். சில யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம சாஃப்டாவே அப்ரோச் பண்ணுவோமே. எடப்பாடி அந்த புரிதலுக்கு வந்திருக்கிறான்னு வச்சுப்போம். எங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த 6 பேர் அறிக்கை விட்டா அதை முதல்ல கண்டிக்கிறாள் நானாக தான் இருப்பேன். அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. ஒருத்தருக்கு 2வது நாளே புரியும், ஒருத்தருக்கு 4வது நாள் புரியும், ஒருத்தருக்கு 2வது மணி நேரத்திலேயே புரிஞ்சிருக்கும். ஆனால் சில காரணங்களுக்காக அமைதியாக இருந்திருப்பார். 2 மாதம் கழிச்சு பேசிக்கலான் இருப்பார். அப்படி எடுத்துட்டு போக வேண்டியதானே. 6 பேர் பேசியதாக சொல்லப்பட்ட 6 பேரும் சாதாரண நிர்வாகிகள் அல்ல. எல்லாருமே ரொம்ப அந்தந்த பகுதியிலையும் செல்வாக்கு மிகுந்தவர்கள், கட்சியிலையும் முக்கிய பதவி. அப்படி இல்லைன்னா இன்னும் 6 பேர் நீக்கி 2 மாதம் ஆயிருந்திருக்கும். சரிதானா? கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக நீக்கப்படுகிறார்கள் கழக தொண்டர்கள் யாரும் தொடர்பு வச்சுக்கல வேளான்னு அறிக்கை 2 மாதம் ஆயிருந்திருக்கும். ஏன் வரல? அவர்கள் யாரோ அல்ல, இந்த இயக்கத்துக்கு உழைத்தவர்கள், இந்த இயக்கத்தின் அடையாளமாக இருக்கிற தலக்கர்த்தர்கள். ஆனாலும் அந்த மூத்த நிர்வாகிகள் பேசியதாக சொல்லப்பட்ட 6 மூத்த நிர்வாகிகளுக்கு பதிலாக அடுத்தவர்களை தயாரிக்கும் அல்லது கொம்பு சீவி விடும் பணியில் எடப்பாடி ஈடுபடுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தேன். எனக்கு அதில் தரவுகள் இல்லை, நான் யூகத்தை அதுக்கு மேலே பேச மாட்டேன். எடப்பாடி அந்த மாதிரி செய்வாரா மாட்டாரா? அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்? ராமசாமி எடுத்துகிட்டு குப்புசாமியை வைக்கிற வேலை இல்லை. அது செங்கோட்டையனை அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோட்டில் செங்கோட்டனை அகற்றி விட்டு இன்னொருவரை திணிக்கிறேன் அப்படின்னா எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கோர் சப்போர்ட்டர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொல்கிறேன். அது நடந்திருக்காது. அதனால எடப்பாடி என்ன சாதிக்க போகிறார்? மேலும் அந்த இயக்கத்தை அது பலவீனப்படுத்துமே தவிர எடப்பாடி முதலமைச்சராகிற வாய்ப்பை குறைக்குமே தவிர அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கான பயணத்தில் ஒரு முன்னோட்டமான பயணமும் அது இருக்காது, முயற்சியாக இருக்காது. எதிர்குறல் எதுக்கு வரணும்? எதிர்குறல் வந்துருமோ? அது ஒரு தலைமை பண்புக்குரிய கேரக்டரே இல்லையே. எதிர்ப்பு குரல் வரணும், அந்த குரலை சமாளித்து அந்த குரல் எழுப்பியவர்களுக்கு திருப்தியான பதிலை தன் செயல்பாடுகள் மூலமாக காட்டுறது தான் தலைவனுடைய வேலை, தலைமை பண்புங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த 6 பேருக்கு பதிலாக வேறு சிலரை தயாரித்து விடுகிறார் அப்படிங்கிறதுல யூகம் அது நடந்த பிறகு பார்ப்போம். இல்லை, நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு. இவரை மசிய வைப்பது இந்த 6 பேருக்கு இன்னும் சுலபமா இருக்கு. இல்லை தான் சார், இது ஏதோ ஒரு நிழல் யுத்தம், ஒரு யுத்தம் மாதிரிலாம் நான் எடுத்துட்டு போக விரும்பல சார். அவங்க தலைவரை போய் அந்த 6 நிர்வாகிகள் போய் பார்த்தாங்க. தங்கள் தலைவரை போய் பார்க்கறது குத்தமா சார்? ஏதோ தேடப்படுற குற்றவாளியை போய் பார்த்து வந்த மாதிரி ஒரே பரபரப்பா இருக்கு சார். ஐஎஸ் பயங்கரவாதியா சார் பழனிசாமி? சொல்லுங்க சார். எடப்பாடி இந்த மாநிலத்தில் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இருக்கிறார். தங்கள் பொதுச் செயலாளரை போய் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க, தலைமைகளை நிர்வாகியாக இருக்கிறவங்க போய் பார்க்கறது குத்தமா சார்? பார்த்துட்டாங்கன்னு பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரிலாம் சார் பேசுறிய. நல்லதுக்கு பார்த்தாங்க, எடப்பாடியின் நலனுக்காக போய் பார்த்தாங்க. அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கூட கட்சி சரியாகணும். தப்பான கருத்து அது இல்லை? கட்சி விரோத நடவடிக்கையா? சைலண்டாகவே இருப்பாங்களா தெரியல, பார்ப்போம் சார். நடக்க நான் சொல்றேன். எனக்கு தகவல் வந்தால் உடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். இல்லை அந்த மாதிரி இருக்க முடியலண்ணா. இல்லை அப்படி அப்படியாலாம் இது சார் நம்ம சிரிச்சுக்கிட்டோ சீரியஸாவோ இதெல்லாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விவாதிக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் இயக்கம் இன்னைக்கு இருக்கிற கதியை நினச்சி பாருங்க. அந்த தொண்டன் பார்வையிலேருந்து பாருங்க, அவன் எவ்வளோ துக்கப்படுவான். பூத் கமிட்டினரே ஓட்டு போடலைன்னா நம்ம ஓட்டு போடலன்னு ஏதோ அவனை சார்ஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். 15 பேர் இருக்கான் பூத் கமிட்டியில், 7 பேர் தான் போடுறாங்க, 8 பேர் காணான்னா அந்த 8 பேர் என்ன வேதனையில் இருந்திருப்பான்னு அவன் பார்வையில் கொஞ்சம் யோசிங்க. திமுக ஓட்டு போடுறான், அவன் ரெட்டலை நிற்கிற போது ரெட்டலைக்கு ஓட்டு போடாமல் தேர்தலை புறக்கணிச்சுட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறவனா அந்த 8 பேர் இல்லை சார். அவனுக்கும் உணர்வு இருக்குது சார். அவனும் எம்ஜிஆர் படத்தை பச்சை குத்திருக்கான் சார். அப்போ அவனை அந்த கதிக்கு எப்படி அவன் ஆளானா, அதுக்கு நாம் எந்த வகையில் காரணமானோன்னு எடப்பாடி சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு 15 நாள் நீங்கள் முதல்ல பேசுனது அரசை கண்டனித்து கூட்டங்கள் செய்தால் இன்னும் ஒரு 2% வரைக்கும் வரலாம். ஒரு வேலை அது ஒரு முயற்சி. இந்த ஒற்றுமை எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும். அதிமுகவினுடைய அடி நாதமே திமுக எதிர்ப்பான சார். எங்க போச்சது? ஒரு அறிக்கை முடிஞ்சா எழுதி போச்சா? கடுமையான வார்த்தையை பார்த்தீங்களா? நல்ல கடுமையான வார்த்தை. என்னத்துக்கு அது? களத்துல இறங்குங்க, திமுக முகத்தை தோலுரித்து காட்டுங்கிறனா, தவறுகளை அம்பலப்படுத்துங்க, மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. நான் திருப்பி சொல்றேன் சார், சொத்து வரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். கூட்டிக்கிட்டே போறாங்க. கோயம்புத்தூர்ல என்ன ஆரம்பிக்கல, கோயம்புத்தூர்ல போய் அடுத்து நீங்க தான் சொல்லணும். அப்பதான் திமுகவுக்கு பயம் வரும். ஏன்னா கண்டிப்பா கோயம்புத்தூர் அடுத்து கூட்டுவாங்க, நெல்லையில கூட்டுவாங்க. அவங்களுக்கு இதை பத்திலாம் கவலையே இல்லை. 2வது நீங்கள் முக்கியமாக சொன்னது இந்த ஒற்றுமை தொடர்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப கவலையோடு பகிர்ந்துக்கிட்டது என்னென்னா, ஒரு அதிமுக தொண்டன் அந்த பூத் கமிட்டியை சேர்ந்தவரை ஓட்டு போடாத அளவுக்கு மனவேதனை அடைந்திருப்பார். ஆமாம், அவருக்கு இந்த ஒற்றுமைங்கிற செய்தி முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதனால நம்ம கட்சி இப்படி இருக்கணும் நினைப்பான்ல சார்.
அந்த பிம்பம் அவன் மட்டுமே நினைக்க மாட்டான். ஒரு என்னையா அவங்க கட்சி இப்படி கிடக்கு, இன்னைக்கு எதி ஆயிடுச்சுன்னு அடுத்த கட்சிக்காரன் கிண்டல் பண்ணியிருப்பான். இல்லை ஒற்றுமையாக தான் ஓட்டு போட்டிருப்பாங்களா? அந்த வீட்டில் அவன் பொண்டாட்டி கேட்டிருக்கோம், என்னங்க கட்சி இது, நான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது 10 பேர், அந்த அம்மா போனதுக்கு பிறகு 4 கிடக்குறாங்க. மனைவி கேட்டிருப்பாங்க. தாய் தந்தை பகல்ல குடும்பமாக தான் கட்சியில் இருப்பாங்க. திமுக அண்ணாதிமுக வழக்கமான ஒன்று. ஏதோ குடும்ப பாச உணர்வு திமுக மட்டும் இல்லை, அண்ணாதிமுக இப்படி தான் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஹஸ்பண்ட் எடுக்கிற முடிவை மனைவி எடுக்க முடியல. இந்த தேர்தலில் மனைவி எடுக்கிற முடிவை கணவனால் ஏற்றுக்க முடியல. சரிதானா? இது யாரும் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் இல்லை. அப்போது தேர்தலுக்கு முன்பாக சோர்ந்துட்டான் சார். இந்த பிளவுபட்டது ஒற்றுமையாகலை. ஒரு பலமான அணிவமைப்பு ஒன்று அமைக்க முடியல. ராமதாஸை கூட ஜெயிக்க முடியல. ஒரு தொண்டன் நினைப்பானா நினைக்க மாட்டானா? தேர்தலுக்கு முன்பாகவே அந்த உணர்வுக்கு ஆளானனால சோர்ந்து போயிட்டான். நிர்வாகிகள் வேலை செய்யலன்னு எடப்பாடி ஒத்துக்கிட்ட விஷயத்தை தான் நான் இன்னொரு வார்த்தையில் சொல்றேன். கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த கூட்டங்களை. நீங்கள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டீர்கள், வேலை செய்யல, அம்மா கிட்ட இருந்த மாதிரி நீங்க வேலை செய்யலைன்னாரு. ஆமா, அதுக்கு காரணம் என்ன? எடப்பாடி மட்டுமே காரணம் அல்ல, எடப்பாடியினுடைய முடிவுகளால் ஏற்பட்ட பல விஷயங்கள் அதுக்கு காரணம். இந்த ஒற்றுமைங்கிற விஷயம் சொன்ன அந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி அனுபவிச்சாதான் சார் புரியும். சார் 4x4 16 வருதா பாருங்க, அது இல்லை, அது அனுபவிச்சாதான் புரியும். கெமிஸ்ட்ரி அரித்மேட்டிக் இல்லை, உணர்வு பூர்வமானது. நடக்கட்டும், அப்புறம் பாருங்க. ஒரு நல்லது நடக்கட்டும்னு சொல்றதுக்கு இவ்வளவு போராடணுமா சார்? ஒத்துமே அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா நான் சொல்லணும். நம்ம இல்லையே, 4 பேர் பிரிஞ்சிருக்கீங்க, ஒன்னா இருங்கன்னு சொல்றதுக்கு உத்தமா ஒன்னா இருந்து பார்த்தாதான் அந்த சந்தோஷம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, அண்ணன் தம்பி அடிச்சுட்டு 4 மூலையில் இருக்கீங்க. எல்லா கசப்பு முடிஞ்சு சில பெரியவர்களுடைய முயற்சியால், குடும்பத்து பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள், அல்லது அந்த தனிநபர்களுக்கே, அண்ணன் தம்பிகளுக்கே ஒரு நேர மாற்றம் நடந்து ஒரு புரிதல் சரிப்பா நம்ம எவ்வளோ காலத்துக்கு அடிச்சுட்டே இருக்கிறது, அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க, வாங்க அடுத்த 4 பேர் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிற போது வண்டியில் ஒன்றா போவாங்கல்ல, அந்த சந்தோஷத்தை எதையாவது ஈடு செய்ய முடியுமா சார்? நான் ஒரு குடும்பத்தை மட்டும் எடுத்து பேசுகிறேன். அப்போ இவ்வளோ பெரிய இயக்கம், எத்தனை லட்சம் தொண்டர்கள், 1.5 கோடியில் நான் சொல்ல விரும்பல, எத்தனை லட்சம் தொண்டர்கள் உணர்வுபூர்வமாக கொஞ்சம் அந்த ஒரு வேனில் போகிற பயணத்தையும், குலதெய்வ கோயிலை நோக்கி போகிற அந்த பயணத்தையும், தேர்தலை நோக்கி அதிமுக பயணத்தையும், ஒன்றுபட்ட அதிமுக பயணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். முக்கியமாக இந்த தென் மாவட்டங்களில் இது ஒரு முக்கியமான தாக்கத்தை, முக்குலத்தோட ஓட்டு போடலை, ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அல்லது சசிகலா வந்தால் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது வட மாவட்டங்களின் தாக்கத்தை கொடுக்கும். அது ஒற்றுமைங்கிற உணர்வு வட மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக உடைய தொண்டனுக்கு அது ஒரு செய்தியை தருமா? செய்தியை தரும், மக்களுக்கும் தரும். திமுக இவ்வளோ சொத்து வரி ஏற்றுது, யாருக்குப்பா ஓட்டு போடுறது? அடுத்து பொதுஜன பார்வையில் பாருங்கள், அதிமுக மட்டுமே பார்க்க வேண்டாம், சென்னையை எடுத்துக்கங்க சார். திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு ஓட்டு போடலாம்? ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும். அதிமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கா? பரவாயில்ல, பிரிஞ்சு கிடந்தாங்க, ஒன்றாயிட்டாங்களே, ஒரு சின்ன உணர்வு அந்த அந்த பொதுஜனத்து மனசில் நிற்கும். இது ஒன்று. அடுத்து கூட்டணியை ஏற்படுது. நீங்கள் ஒன்றாயிட்டீங்கன்னா கூட்டணி தானாக சேரும். நீங்கள் மெனக்கடவே வேண்டாம், ஒரு செங்கலாக உருகவேலாம் வேண்டாம், அதான் உதிர்ந்து அப்படியே நவுந்துக்கிட்டு வரும். பார்க்க தானே சார் போகிறோம். இது 2வது விஷயம். இந்த பிம்பத்தை முதல்ல ஏற்படுத்தணும், தோழமை கட்சிகளை வர வைக்கணும், பொதுமக்கள்கிட்ட போய் நிற்கணும். சும்மா ஒரு விஷயத்தில் அப்படியே என்ன மந்திரத்துலலாம் மாங்காய் காய்க்காது. மந்திரம் இருப்பதும் நிஜம், மாங்காய் காய்ப்பதும் நிஜம். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேகத்தில் அதை செய்யணும். இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பிக லட்சுமணன், மிக நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.